குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 4 முதல் 10 வரை, அதாவது ஜூன் 18 முதல் ஜூன் 24 வரைக்குமான 2024 வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க செவ்வாய் மேஷ ராசிலையும், குரு பகவான் ரிஷப ராசிலையும், மிதுன ராசியில சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 பேரும் சேர்ந்தும், கன்னி ராசியில கேது பகவானும், கும்பராசியில சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவானும், சந்திரன் வாரத்தோட முதல் 2 நாட்கள் துலாம் ராசியில சுவாதி 3 மற்றும் விசாகம் 3ஆம் பாதங்கள்லையும், அடுத்த 2 நாட்கள் விருச்சிக ராசியில அனுஷம் 3 கேட்டை 2ஆம் பாதங்கள்லையும், 5, 6வது நாட்கள் தனுசு ராசியில மூலம் 2 பூராடம் 3ஆம் பாதத்திலையும், வாரத்தோட கடைசி நாள் மகர ராசியில உத்திராடம் 3ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திடீர்னு பார்த்தா வளர்பிறை ஏகாதசி, வளர்பிறை துவாதசி, வளர்பிறை திரையோதசி, வளர்பிறை சதுர்த்தசி, பௌர்ணமி, தேய்பிரை துவிதியை, தேய்பிரை திருதியை அப்படின்னும், யோகம்னு பார்த்தா சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்பிரமம், பிராமியம், ஐந்திரம் அப்படின்னும், கரணம்னு பார்த்தா பத்திரை, பாலவம், தைதுளை, வனிசை, பவம், தைதுளை, வனிசை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகளால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி மேஷம். இந்த வாரம் முழுக்க ராசிக்குள்ளேயே ராசி அதிபதி செவ்வாய் அஸ்வினி மற்றும் பரணி 1, 2 பாதங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு. அதனால உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்க நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க. அதுல உங்களுடைய இளைய சகோதரம், மாமனார் இவங்களுடைய பங்களிப்பும் இருக்கும். சிறுதூர பயணங்கள், சின்ன சின்ன ஆபரணங்கள், இந்த மாதிரி விஷயங்களும் இந்த வாரம் நடக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் ரோகிணி 1ஆம் பாதத்துல இருக்கிறதுனால சொத்துக்கள், படிப்பு, வண்டி வாகன விஷயங்கள் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. அம்மா வழியாவும் ஆதாயங்கள் கிடைக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேரும் சேர்ந்து சஞ்சாரம் பண்றதுனால உங்களுடைய விருப்பங்கள், உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வ கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய களத்திரம், குழந்தைகள், தாய் மாமா, சித்தி வழி உறவுகள்னால நிறைய லாபம் இருக்கும். கடன் நிவர்த்தி, நோய் நிவர்த்தி இதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்துல கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாம். மறைமுக எதிரிகள்னாலையும், வேலையாட்கள்னாலையும், உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருக்கணும். இன்னமும் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்காரு. அதனால பரம்பரை சொத்துக்கள், அப்பா வழி ஆதாயம் இதெல்லாமே திருப்தியா இருக்கும். வெளியூர், வெளிநாடு பயணங்களுக்காக செலவுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உயில் சொத்துகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலுமே ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள்னால கொஞ்சம் விரைய செலவுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. வாரத்தோட முதல் நாள் களத்திரத்தினுடைய உடன்பிறப்புகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. பரம்பரை சொத்துக்கள், அப்பா வழி ஆதாயங்கள், வெளியூர், வெளிநாடு பயணங்கள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. களத்திரத்தினுடைய ஆரோக்கியத்திலும் கவனமா இருக்கணும். களத்திரத்தின் பேர்ல சொத்துக்கள் வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த 2 நாட்கள் வேலையாட்கள் மூலமாகவோ, மறைமுக தொடர்புகள் மூலமாகவோ, இல்ல வண்டி வாகன விஷயங்கள் மூலமாகவோ உத்தியோகம் பாதிக்காதபடி கவனமா பார்த்துக்கிறது நல்லது. நண்பர்கள் கிட்டயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. வாரத்தோட கடைசி 2 நாட்கள் உங்களுடைய மூத்த சகோதரம், சித்தப்பா இவங்களுக்கு உங்களுடைய அப்பா இல்லனா பரம்பரை சொத்துக்கள் மூலமா லாபம் இருக்கு. வாரத்தோட கடைசி நாள் தொழில் விஷயமா வெளியூர் பயணங்கள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சொன்ன எல்லா விஷயங்களுமே சுபதிசா நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சுப பலன்கள் கிடைக்கும். அசுபதிசா நடக்கிறவங்க இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.